15வது நிதிக்குழு திட்டத்தின் கீழ் 1,50,00,000 மதிப்பீட்டில் 2 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கான பணியை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சார் பதிவாளர் அலுவலகம் அருகே 15வது நிதிக்குழு திட்டத்தின் கீழ் 1,20,00,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி அடிக்கல் நாட்டி வைத்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இதேபோன்று வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள துணை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான பணியும் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூரில் உள்ள பிரபல டிரான்ஸ்போர்ட் வண்டியில் ஒடிசாவில் இருந்து 6 கிலோ கஞ்சா கடத்திய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த குறும்பேரி பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் மற்றும் சிம்மனபுதூர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் ஆகிய இருவரும் திருப்பத்தூரில் உள்ள பாலமுருகன் டிவிஎஸ் கம்பெனியில் ஓட்டுநராக வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் திருப்பத்தூரில் இருந்து டிவிஎஸ் கம்பெனியின் டிரான்ஸ்போர்ட் லாரியை எடுத்துக்கொண்டு ஒசூரில் உள்ள கம்பெனிக்கு சென்றுள்ளனர். அப்போது ஒரிசாவில் மலிவு விலையில் கஞ்சா கிடைப்பதன் காரணத்தினால் அங்கிருந்து இவர்கள் 6 கிலோ கஞ்சாவை வாங்கி கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவம் காவல்துறைக்கு தெரிய வரவே வெங்கலாபுரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த இந்த டிவிஎஸ் டிரான்ஸ்போர்ட் லாரியை மடக்கி சோதனை செய்ததில் 6 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. பின்னர் 6 கிலோ கஞ்சாவையும் லாரியையும் பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திட்டக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்ததால் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே கீழக்கரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராசு. இவர் தனக்கு சொந்தமான டிராக்டரை நிலத்தில் உழுதுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மேலக்கல்பூண்டி ஐயனார் கோவில் அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது செல்வராசின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் இறங்கி தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது. இதில் டிராக்டர் கேடியில் சிக்கி படுகாயமடைந்த செல்வராசை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் செல்வராசு ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புளியங்குடி பகுதியில் விற்பனைக்காக குட்கா கடத்தியதாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி பகுதியில் விற்பனைக்காக கணேஷ் புகையிலை உள்ளிட்ட குட்கா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து புளியங்குடி அருகே உள்ள TN புதுக்குடி பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் வந்த வாகனத்தை மறித்து சோதனை செய்த பொழுது அதில் 65 கிலோ கணேஷ் புகையிலை உள்ளிட்ட குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விற்பனைக்காக கடத்தலில் ஈடுபட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த குட்டி, மாரியப்பன், கருப்பசாமி ஆகிய 3 நபர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.